வரக்கூடிய முடிவு என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ இதில் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னால் அடுத்த 6 மாதங்களுக்கு பெரிய மூவ் கிடையாது. ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் நீங்கள் கொண்டு வர முடியாது. ஸோ அது குறைஞ்சபட்சம் 6 மாதங்களுக்கு நிலையான ஆட்சி இருக்கும். நம்பிக்கை தீர்மானத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டார், அந்த தீர்மானம் தோல்வியடைந்து விட்டது என்று சொன்னால் அடுத்த பரபரப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இன்னும் சொல்ல போனால் அதிமுக சின்னத்தில் போட்டியிட்ட திரு தனியரசு, திரு தமீமுல் அன்சாரி, திரு கருணாஸ் உட்பட அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும். அவர்கள் ஒவ்வொருவருடைய ஒரு நகரும் பெரிய அளவில் பார்க்கப்படும். இத்தனை நாள் எகிரிய ரத்த அழுத்தம், பிபி இன்னமும் கூட தொடரும் என்று தான் சொல்ல முடியும். இது முடிவுகள் என்ன வருது அப்படிங்கிற பொறுத்தது. இந்த முடிவுகள் சபாநாயகர் சொல்றதா இறுதியான தீர்ப்பு என்பது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்துடைய பரிசீலனைக்கு உரியது அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டியது. பல சந்தர்ப்பங்களில் சபாநாயகர்கள் தீர்ப்பு வழங்கியும் கூட மூன்றும் தனித்தனி சபாநாயகர் சட்டசபைக்கு தனி மாண்பு இருக்கிறது, உச்சநீதிமன்ற தனி மாண்பு இருக்கிறது, இரண்டும் ஒன்றுக்கொன்று தலையிட முடியாது என்று பலமுறை சொல்லப்பட்டு வந்தாலும் கூட பல சந்தர்ப்பங்களில் 99% சந்தர்ப்பங்களில் சபாநாயகருடைய முடிவுகளை சட்டசபையின் சட்டப்பேரவையின் முடிவுகளை நீதிமன்றங்கள் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தியதும், நீதிமன்றங்கள் வேறு உத்தரவுகளை பிறப்பித்ததும், நீதிமன்றங்கள் வேறு விதமான பேரவையில் வாக்கெடுப்புகளை நடத்தி நீதிமன்றங்களுடைய மேற்பார்வையில் பேரவையுடைய வாக்கெடுப்புலாம் நடந்ததையும் பார்க்குறோம். ஸோ நீதிமன்றத்துடைய கரங்கள் அரசில் மட்டும் இல்லாமல் சபையிலையும் கூட ஆழமாக பதிந்த நம்ம பல உதாரணங்கள் பார்த்துருக்கோம். மிக சமீபத்தில் அருணாச்சல பிரதேசம், உத்தரகண்ட், ஜார்க்கண்ட் பல இடங்களில் நம்ம சமீபமாக பார்த்துருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த நீதிமன்றங்களுடைய மேற்பார்வையும் உரியதாக இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு தேதியில் இது எந்த மாதிரி முடியுது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் வெற்றி பெற்றுவிட்டால் திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினருக்கு நீதி போராட்டம் தான் தொடர முடியும், மக்கள் மன்றத்தில் வெல்ல முடியுமே தவிர அடுத்த கட்டமாக நகர முடியுமே தவிர சட்டமன்றத்தில் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறைந்தபட்சமாக குறைந்துவிடும். ஹரி.